ஹலோ. நான் நாளையிலேருந்து வடாலாம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வடா மாசி மாதம் தான் போடணும். ஏன்னா அப்போ தான் வெயில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவா. காற்றெல்லாம் ரொம்ப அடிக்காது. அப்போ போட்டால் நல்லா இருக்கும்னுவா. பட் எங்களால் அப்போ போட முடியல. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் நடந்ததால் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணால் தான் முடியும். அதனால் நாங்கள் அப்போ போடலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பொதுவாக எங்கள் ஆத்துல எங்கள் அம்மா சொல்வா, வடாலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல கல்யாண கருவடான் தான் போடணும்னு சொல்லுவாள். ஏன்னா ஆற்றுல சீக்கிரம் கல்யாணம் வருமா, அது என்னவோ தெரியாது. அவள் சொன்னா நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த கல்யாண கருவடான்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த குழம்பு கருவடான் தான். இந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சு நம்ம அரைச்சி பூசணிக்காய் போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அந்த வடாத்தை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவா. வேண்டிட்டு ஆற்றுல கல்யாணம் ஆகாதவளுக்கெல்லாம் கல்யாணம் வரணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா பொதுவாக ஆற்றுல பொன் குழந்தைகள் இப்போ கல்யாணம் பண்ணும்போது நம்ம அங்குமணி சீரெலாம் முன்ன கொடுப்போம் இல்லையா. இப்போ இவ கேட்ரிங்கே கொடுத்துட்றா. வடா வத்தல் அதெல்லாம் இப்போ வைக்கிறது கூட இல்லை. அதெல்லாம் வெறும் அரிசி பருப்பு தான் கொடுக்குறா வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா ஆற்றுலேருந்து சீர் கொடுப்பா இல்லையா. அப்போ அந்த அங்குமணி சீர் வைக்கும்போது இந்த வடா வத்தல்லாம் கூட வைப்பா. அப்பளம் எல்லாம் அதெல்லாம் இடுவா. அப்போ முதல்ல அந்த பிள்ளையார் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சுமங்கலியில் போட்டு மஞ்சள் இடிக்க சொல்லுவாள். முதல்ல தான் வேலை. அடுத்து இந்த கல்யாண கருவடம் போடுவாள் ஃபஸ்ட்டு. நல்லபடியாக கல்யாணம்லாம் ஆற்றுல ஒன்றும் ஆகாத வாழ்க்கெலாம் ஆனோம், இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணுவாள் பொதுவாக. இப்போ அதனால் நானும் அதே மாதிரி தான் வருஷம் ஃபஸ்ட்டு இந்த கருவடாத்தை போட்டுருவேன் பொதுவாகவே. இப்போ அந்த கருவடாத்துக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. உளுத்தம் பருப்பு, வெள்ளை காராமணி, ஒரு சின்ன ஸ்பூனால் வெந்தயம், கட்டி பெருங்காயம், மஞ்சள் பொடி, மிளகா வத்தல், உப்பு. இதை அரைச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளை பூசணி போடுறதுன்னா என்ன பண்ணணும்னா நல்லா சீச்சிடணும். அதை அந்த கேரட் சேவையில் சீச்சிட்டு அதை நல்லா புழிஞ்சு தனியாக வச்சுக்கணும். அப்போ அந்த ஜலம் வரும் இல்லையா, அதில் அந்த ஜலத்தையே விட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த உளுத்தை. அப்புறம் வெங்காயமும் போடலாம். அதில் பொடி பொடியாக வெங்காயத்தை நெருக்கி நல்லா கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு கிள்ளி கிள்ளி வைக்கலாம். பட் நான் இந்த ட்ரிப்பு நாங்கள் அந்த பூசணிக்காயும் போடலை, வெங்காயமும் போடலை, வெறுமனையே பண்ணலான் இருக்கோம். நல்லா இருக்கும் இது. நம்ம வெத்த குழம்பு பண்ணலாம், அப்புறம் கூட்டுக்கு தாளிச்சு கொட்டலாம், அப்புறம் கீரைக்கு போடலாம். அரைக்கீரைலாம் வெறுமனை மசிக்கிறோம் பாருங்க, அந்த கீரைக்கு பொரிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பொரிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜோராக இருக்கும். சாம்பாரில் போடலாம், அப்புறம் புளி விட்ட கூட்டுக்கு போடலாம், வெறுமனையே பொரிச்சே தொட்டுண்டு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இப்போ நான் இதை ராத்திரியே ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் ஜில்லுன்னு. ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா அரையும் இல்லையா உளுந்து, அதுக்காக. இந்த ஆழாக்கால நான் 2 போட போகிறேன். 2 போட்டேன்னா அப்போது இதில் பாதி காராமணி போடுவேன். 2 ஆழாக்கு போட்டோம், இதில் 1 ஆழாக்கு காராமணி. 2த்தையும் தனித்தனியாக நல்லா 2-3 முறை கலைஞ்சிட்டு அப்புறம் ஜலத்தை விட்டு ஊற வச்சுடலாம். அவ்வளோதான். இந்த உளுந்தை மட்டும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா காண்றது. இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூடாகிறது இல்லை, அந்த சூடு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி அரைக்கும் போது. அப்புறம் இந்த வெந்தயத்தை என்ன பண்ணலான்னா இந்த உளுந்தோடையே போட்டுடலாம். அவ்வளோதான். இதை ஊற வைக்க போகிறேன். அப்புறம் இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் ஜலத்தில் நைட்டே ஊற வச்சிடணும். நல்லா இவ்வளோ திட்டத்துக்கு எடுத்துக்கணும். இது 3 வழக்கு கிட்டத்தட்ட இருக்கா, 3 வழக்கு. நல்லா இவ்வளோ பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை ஜலத்தில் ஊற வச்சுட்டோம்னா அந்த ஜலத்தையே விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுலேயே மிளகா வத்தலையும் போட்டு ஊற வச்சிடலாம். இந்த பாருங்க, ஒரு 8 மிளகா திட்டத்துக்கு போட்டிருக்கேன் நான். போட்டு இப்போ தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம். இதை நாளைக்கு காலையில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கருவடாத்துக்கு பாருங்க, நான் இந்த உளுந்தை ஊற வச்சுட்டு ராத்திரி ஒரு 8 மணிக்கு ஊற போட்டேன். ஒரு 9 மணிக்கெல்லாம் நல்லா ஊறிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஏன்னா அது சில்லுன்னு இருந்தால் அந்த சூடாகாமல் இருக்கும் இல்லையா அந்த கிரைண்டர், அதுக்காக. அப்புறம் இந்த காராமணியை வெளியே தான் வச்சுருக்கேன், ஊற போட்டு ராத்திரியே ஊற போட்டேன். அதையும் பெருங்காய ஜலம், பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை தண்ணியை விட்டு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் அரைக்கச்சே போட போகிறேன். அதுக்கு தக்கன காரம். இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் சொன்னேன் இல்லையா. இப்போது இதை நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த உளுந்தை போட்டுருவேன் கிரைண்டரில். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று பாதியமாக ஆனவுடனே கிரைண்டரில் போட்டுருவேன். அப்போ தான் சேர்ந்த மாதிரி அரையும். இல்லாட்டா சம்டைம்ஸ் சில கிரைண்டர் இது மசியாது, தோல் இதுவாக இருக்கு இல்லையா, திடமனா இருக்கு இல்லையா, அதனால் அரையாது. அதனால் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு இந்த மிளகாவோட போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அரைக்கும் போது நிறைய ஜலம் விடக்கூடாது, நல்லா ஓட தான் நல்லா அரைப்பேன். அப்படி நம்ம ஜலம் விடணுன்னா இந்த பெருங்காய ஜலம் அதுக்காக தான், அதை விட்டு அரைச்சிப்பேன். மற்றபடி
பூசணிக்காய் தளம், பூசணிக்காய் நான் அதெல்லாம் எதுவும் போடல, வெங்காயம்லாம் வெறுமனே தான் இட போகிறோம் அதை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிரைண்டரில் போட்டாச்சு. இதை பாருங்க, நல்லா காராமணி பாதி பாதி உளுத்தம்பருப்பு ஒரு வழக்கு இல்லையா, இது வழக்கு அது ஒரு அரை வழக்கம் போட்டு இதை அரைச்சிருக்கேன். அடுத்த செட்டு ஒரு ட்ரிப் போட போகிறேன். பெருங்காய தண்ணி விட்டு தான் அரைக்கிறேன். அரைச்சிட்டேன், 4 கருவேப்பிலையும் அதிலேயே அரைச்சிட்டேன் போட்டு, அவ்வளோதான். இப்போ இதில் மஞ்சப்பொடியை போடணும். அப்புறம் கடுகு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்க வேண்டியதுதான். பூசணி வெங்காயம் இதெல்லாம் வேணுங்கிறவா நெருக்கிட்டு ஒட்டை பிழிஞ்சு இதில் போட்டு கலக்க வேண்டியதுதான். நான் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இதை. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பால் கவரை வந்து நீட்டாக அலம்பிட்டு இதை வருங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு இப்போ இதில் போட்டு இதை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஆற்றுலேயே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம்னா மேலே போய் ஈஸியாக இட்டுட்டு வந்துடலாம். கையில் இப்படி இப்படி கிள்ளி வைப்போம். அதை விட அது ஜலத்தை தொட்டு தொட்டு கையில் ஒட்டிக்கும் இல்லையா, அதுக்காக அந்த கவர் இதில் போட்டு பண்ணோம்னா ஈஸியாக கையில் ஒட்டாமல் வருது. இந்த பால் கவரை ஒரு பெரிய டம்ளர் மாதிரி எடுத்துட்டு அதனோட இதில் இப்படி போட்டுருங்க. போட்டு இந்த உளுந்து எடுத்து அதில் போட்டுருவோம் அரைச்ச. ஜிப்லாக் கவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இப்போ இப்போ பாருங்க, இது பாதி போட்டால் போதும், இல்லாட்டா வழியும். அதனால் பாதி போட்டுட்டு ரப்பர் பேண்டை போட்டுடலாம். ஆனால் டைட்டாக ரப்பர் பேண்டை போட்டு விட்டா வெளில மாவே வராது. அவ்வளோதான். இப்போ இடும்போது இந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு அட போகிறோம். நீங்கள் வந்து இதை விட பெரிய கவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் அதை இந்த ஜிப்லாக் கவரில் போடலான்னு இருக்கேன். இப்போ இதுக்கும் ஆனால் ரப்பர் பேண்ட் தான் போடணும். ஜிப்பாக போட்டு மூட முடியாது. மூடினா கூட அது வெளில வந்துடும் முடியும். இதை பார்த்தீங்களா, இதை பாதி போட்டேன் நான், பாதி கேட்டேன். மூடிக்கோங்க. அப்புறம் நான் வந்துட்டு இந்த ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நான் டைட்டாக போட்டுடணும், வெளில மாவு வராமைக்கு. அவ்வளோதான். இந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே இட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கருவடத்தை எப்படி இட போறேன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட்டு எல்லா பக்கத்துலயும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கல்ல வைங்கோ. அப்பதான் அந்த மண்ணெல்லாம் இதுல வராது. அந்த செங்கல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் உழுவும் இல்லையா, அதெல்லாம் வராம இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணோம்னா, சொட்டு எண்ணெய், நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சொட்டு எடுத்துட்டு ஒரு துளி ஜலம் எடுத்துட்டு இப்படியே தெளிச்சுடணும். தெளிச்சுட்டு இப்படியே தடவிடணும். ஏன்னாக்க இந்த மாவு வந்து இது சாயந்தரம் ஈஸியா அதுல இருந்து பேர்ந்து வந்துடும். அதுல ஒட்டிக்காது. ரொம்ப ஃபுல்லா ஷீட்டு பூரா நல்லா இப்படி தடவிக்கணும். ஒரு 2 டிராப் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் தண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளவுதான். இனிமே இதை இட வேண்டியதுதான். இப்போ இந்த பால் கவர்ல போட்டு வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இதை இந்த ஓரத்தை கொஞ்சம் கட் பண்ணிடணும். இதை பாருங்க, இப்படி கட் பண்ணிட்டு இதை பாருங்க, கை ஆகாது, கடகடன்னு இட்டுடலாம் பக்கத்துல. இல்லைன்னா கையில வச்சோம்னா, நம்ம வெக்கரா வைங்கோ, கையெல்லாம் ஒட்டிக்கும். நம்ம தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக ஏதோ ஒரு கவர், நல்லா திக்கான கவரா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுனா நிமிஷமா இருது பாருங்க. அதுக்காக கருவேப்பிலையை கூட நான் வந்து அதுலயே அரைச்சுட்டேன். மிக்சிலையும் அந்த இது போடும்போது, காராமணி போடும்போது அதோட சேர்த்து போட்டு அப்புறம் கிரைண்டர்ல போட்டேன். ஏன்னா இல்லாட்டா இதுல மாட்டிக்கும் பாருங்க, முஷா அரையா கருவேப்பிலையை போட்டா. இந்த மாதிரி இட்ட நிமிஷமா இட்டுலாம். அரைக்கிறது அது லேட் ஆகுமே தவிர இடுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஃபுல்லா இட வேண்டியதுதான். இது இந்த கருவடாம் பாருங்க, இட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இது சாயந்தரம் வரைக்கும் இருந்து அப்படியே பேர்ந்து வந்துடும். சாயந்தரம் நல்ல வெயில் அடிச்சதுன்னா. இது பாருங்க, அவ்வளோமாவும் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. கையில இட்டும் தானே இன்னும் கொஞ்சம் நாழி ஆகும். ஏன்னா ஜலத்தை தொட்டு தொட்டு இடுவோம் இல்லையா. இந்த கவர்ல போட்டு இந்த மாதிரி இட்டதால 20 மினிட்ஸ் தான். எவ்வளோ 2 3 வழக்குக்கு மேல போட்டிருக்கோம் இல்லையா, 3 வழக்கு போட்டிருக்கேன்.
அதுவே பாருங்க ஜம்முன்னு விட்டாச்சு. பத்தியெல்லாம் இந்த குழம்பு கருவிடா இதான் கொஞ்சமாவது ஒட்டி இருக்கா பத்தியில. அந்த ஒரு 2 சொட்டு எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியும் கையில வச்சுட்டு பண்ணாக்க இது பாருங்க நல்ல காய்ச்சல் அழகா வந்துடுது. எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. காத்துலயே ஃபர்ஸ்ட் இது பாருங்க எல்லாம் வந்துடுது. துளி கூட ஒட்டல பாருங்க எங்கேயாவது. கிளீனா வந்துருக்கு. நாளைக்கு இது ஒத்த காய்ச்சல்ல கூட இன்னும் காஞ்சிரும். இது தட்டுல நாளைக்கு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு காஞ்சிரும். அதுக்கு அடுத்த நாள் கீழே கூட வெயில் பட்டா வச்சுக்கலாம், போதும் நல்லா. இந்த குழம்பு கருவடம் போட போறேன். இந்த குழம்பு கருவடாத்தை போட்டு நாங்கள் குழம்பு பண்ணிட்டோம். ரொம்ப ஜோராக வந்திருக்கு. இதை வீடியோ எடுத்திருக்கேன், அது அப்புறம் அப்லோட் பண்ணுவோம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.